Hey guys, welcome back to our channel Jaya Tamil Gaming. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைஸ் த ரிட்டன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இது வந்து என்னென்னா மைஸஸுங்கிறது வந்து அந்த கேட் அண்ட் ரேட் மாதிரி தான். இந்த கேமில் இருக்கிற எனிமி யார் தெரியுமா? ஒரு கேட்டு. ஓகே கைஸ், இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் மட்டும் பார்த்தா போதாதுல்ல. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த கேம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வரலாமா? இப்போ டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த சேர் எடுத்து போட்டு இந்த சீலிங்கை திறந்து நம்ம கீ எடுத்துருக்கோம். எதுக்குன்னா இந்த ரூமுக்கான கீ. இந்த ரூமை பூட்டி அந்த ரூமுக்கான சாவியை ரூமுக்குள்ளேயே வச்சுட்டு போயிருக்கான். பாருங்கள், இந்த கேட்டு இப்படி தான் வச்சுட்டு போயிருக்கான். இப்போ இந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்குது. நம்ம எளிதானே இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அப்படினால நம்ம குட்டி குட்டி ஓட்டைக்குள்ளெல்லாம் நம்ம போய்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இதில் கேட்டு, அதில் வந்து அந்த எனிமி வந்து நம்ம வந்து பூனை. ஓகே கைஸ், நிறையா தடவை இந்த கேம் வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் என்ன தெரியுமா, நான் பாட்டுக்கு எஞ்சி வந்து உள்ளே மேலே போனால் அவன் வாசல்லே நிற்கிறான். கதவு பக்கத்தில் நின்றுட்டு நம்மளை அடிக்க வரான். அதனால தான் இப்போ நான் இந்த தடவை என்ன பண்ணேன்னா கதவை திறந்துட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்களா கரெக்டாக அவன் உள்ளே வந்ததுக்கப்புறமா நான் இந்த சைடு வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ அவன் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டான். இப்போ நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ மேலே போகலாம். நம்ம இந்த கேமில் ஒரு என்னென்ன எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா நம்ம இதில் டோர் எஸ்கேப் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா கட்டிங் பிளேயர்ஸ் வேணும், க்ரௌபார் வேணும், அடுத்து ஒரு ஹேண்ட்லாக் கீங்கிறது வேணும். போட்டு வேறு லெவல், நம்மளுக்கு கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருச்சு ஸ்டார்டிங்லேயே. சூப்பர் கைஸ். இப்போ வந்து இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து இப்போ தான் கட்டிங் பிளேயர் எடுத்து கட் பண்ணிடலான்னு சொல்ல வர்றதுக்குள்ளே எங்கேருந்தோ பார்த்துட்டான். இப்போ நம்ம குடுன்னு போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். என்ன வந்துடுவான் பாருங்கள், வரான் பின்னாடியே. இப்போ நம்ம வந்து இருங்க, இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா திருப்பி போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், இங்கே இருக்கிற ட்ராஸில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த 3 ட்ராலையுமே ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒரு ட்ரா இருக்குது, இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். யாராவது பார்த்துட்டாங்க கைஸ், இங்கே தான் இருக்கிறான் பாருங்கள், பக்கத்துலேருந்து வரான். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த கபோர்டை நான் திறக்கும்போது அந்த கால் கீழே இருந்துச்சு. கால் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு. ஓகே கைஸ், அவன் பாட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்கான். எனக்கு என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாம் கைஸ், ஏன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அதாவது காய்ச்சல், ஃபீவர் கைஸ். அதனால் அதெல்லாம் அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் சரியாயிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து என் வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் இந்த கேம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களும் விளையாடி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கிச்சனுக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த கிச்சனில் இருக்கிற கபோர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த கேம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டான். பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்துடுறான். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துட்டுன்னு போயிட்டான். நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன், அவன் போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மேலே போய் செக் பண்ணலாம். மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, மேலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரூம் இப்போ க்ரௌபார் இருக்குது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த கட்டிங் பிளேயர்ஸ் இதெல்லாம் நம்ம கீழே போட்டோன்னா இந்த கிராணி கேமில் எப்படி சவுண்டு கேட்கும், ஏதாவது பொருளை கீழே போட்டால் அந்த மாதிரி தாங்க சவுண்டு கேட்குது. இதில் அப்படியே கிராணி கேமில் இருக்கிற சவுண்டு மாதிரியே இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா கபோர்ட்ஸு, இந்த ஷெல்ஃபு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனோட ஃபோட்டோ தள்ளி விட்டுட்டேன். அது சவுண்டு கேட்டுருச்சு. அதனால் இந்த சைடு இங்கே பாருங்க, இந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு குட்டி பாதை. நல்ல வேலை, இங்கேருந்து அந்த சைடு சுற்றி போகிறதுக்கு இங்கேயே இருக்குது இடம். பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இவன் வந்து பார்த்துட்டு போயிருக்கான். பார்க்கல, இன்னும் வரல. இன்னும் அவன்
இந்த சைடு போட்டு வேறு லெவலு. இன்றைக்கி நம்ம காட்டில் மழை தான். பார்த்திங்களா, நம்மளுக்கு க்ரௌபாரும் கிடச்சிருச்சு. இந்த க்ரௌபார் மட்டும் இருந்தாலே போதும். இந்த க்ரௌபாரை வச்சு நம்ம வந்து அந்த மெயின் டோரில் இருக்கிற பலகையை உடச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த க்ரௌபாரை வச்சு கீழே இருக்கிற பொட்டியெல்லாம் திறந்தோன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்ட்லாக் கீ, அதாவது மெயின் டோர் கீ வந்து அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி இந்த க்ரௌபாரை வச்சு நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே வந்துட்டான். அந்த ஃபோட்டோ விழுந்த சவுண்டு கேட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த சைடு அவனை வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஹோல் வழியாக நான் இங்கே கீழே குதிச்சிட்டேன். கீழே குதிச்சுட்டு நான் இந்த சைடு வந்துட்டு இங்கே இருக்கிற நம்ம பொட்டியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஒரு பெட்டியை திறக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆக்ஷன்னு. ஒரு குட்டி வீடியோ அனிமேஷன் மாதிரியே இருக்குது வீடியோ. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு கார் ஷெட் இருக்குது. அநேகமாக ஃப்யூச்சரில் வந்து கார்ஸ்கேப் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். கார்ஸ்கேப் வந்தாலும் வரும், தெரில. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற பலகையெல்லாம் உடைக்கலாம். பாருங்கள், ஐயோ பார்த்துட்டேன், இங்கேருந்தோ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குது. பாருங்கள், வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டான். பாருங்கள், வந்து நின்றுட்டே இருக்கிறான். ஓகே கைஸ், அவன் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறமா நம்ம அடுத்து அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துக்குள்ளேயே தான் இன்னொரு பொட்டி இருக்கும். இன்னொரு பொட்டியை திறந்தால் நம்மளுக்கு வந்து அதாவது இந்த மாஸ்டர் கீ மாதிரி கிராணியில் எனக்கு அந்த கிராணியே ஞாபகம் வருது. அந்த கிராணியில் நம்ம மாஸ்டர் கீ ஓப்பன் பண்ணுவோம்ல, மெயின் டோர் கீ மாதிரி இங்கே ஒரு கீ கிடைக்குது. போட்டு வேறு லெவலு. நான் சும்மா தாங்க, நான் நிஜமாலுமே சொல்கிறேன், நான் சும்மா தான் எல்லா பெட்டியும் திறக்கிற மாதிரி இங்கே ஒரு பெட்டி இருக்கேன்னு திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா இதுலேயே நம்மளுக்கு சாவி கிடச்சிருச்சு. போட்டு வேறு லெவல். இப்போ நம்ம இந்த சாவியும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், முக்கால்வாசி எஸ்கேப்பு. இப்போ நம்ம இந்த க்ரௌபாரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த டோரில் இருக்கிற பலகையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம அந்த இருக்கிற மெயின் டோர் கீ எடுத்துகிட்டு போய் வந்து தப்பிச்சிட்டா முடிஞ்சுது கைஸ் கேமே. இந்த மெயின் டோர் கீ எஸ்கேப் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 3 பொருள் தான் தேவை. அப்புறம் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த கட்டிங் ப்ளேஸ் எடுத்து இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே கைஸ், கட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு திருப்பி அதே மாதிரி சவுண்டை போட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ தட்டி விடணும். பாருங்கள், நான் தட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நான் தட்டி விட்டுட்டு அதை நான் உங்களுக்கு காட்டல. பாருங்கள், அவன் தட்டி விட்டுட்டு அவன் பார்த்துட்டு போயிட்டான். இப்போ நம்ம போனதுக்கப்புறமா நம்ம கீழே வந்துடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே குதிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ கீழே குதிச்சுட்டு இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே போயிட்டு அந்த மெயின் டோர் கீ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தப்பிச்சிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப்பே முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு கீயை. கீ எடு, சீக்கிரடு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போ இந்த கீயை எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் கீ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போனால் கண்டிப்பாக அவன்கிட்ட மாட்டிப்போம். பார்த்தீங்களா, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போயிட்டா. பார்த்தீங்களா. ஓகே கைஸ், இப்போ அவன் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஹேண்ட்லாக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் டோரில் திறந்துட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஃபுல்லாக எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே கதவு தர நீ தான் க்ரௌபாரா? இப்போ தான் நான் திறந்தேன் க்ரௌபாரை வச்சு. திறக்கலையா? ஐயோ, நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா முடிஞ்சதுன்னு கேமு. அப்புறம் இப்போ வந்து நான் திருப்பி வந்து இந்த க்ரௌபாரை வச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே உடச்சிருந்துருக்கலாம். நான் அது வந்து சவுண்டு கேட்டுச்சு, உடஞ்ச மாதிரி சவுண்டு. நான் அதனால தான் நினச்சேன் இது உடஞ்சிருச்சு போல் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா உடையவே இல்லை. இப்போ நம்ம போகலாமா இல்லை சவுண்டு கேட்டே அவன் வந்துடுவானா? சரி, இப்போ வரமாட்டான். அவன் கீழே தான் நிற்கிறான். அவன் கீழே துரத்தி விட்டு தான் நம்ம மேலே வந்தோம். ஏய், இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். நான் ஒத்துக்க முடியாது. பார்த்துங்க கைஸ், நீங்களே பார்த்து தானே இருந்தீங்க. நான் உட்காந்துருந்தேன் அந்த டனலுக்குள்ளே. உட்காந்துருக்கும் போது அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துட்டு இந்த லெஃப்ட் சைடு அந்த கார் இருந்துச்சு தெரியுமா, அந்த சைடுக்குள்ளே அவன் போயிட்டான். அதனால தான் அவன் அந்த சைடுக்குள்ளே போயிட்டான், நான் இந்த சைடு வந்துட்டேன். அப்புறம் அவன் மேலே வந்துட்டு நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா. டோர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் மேலே வரவே இல்லை. அவன் கீழே தான் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் தான் அவன் கீழே தான் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் கீழே இருந்தானே மேலே வரணும். இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கரெக்டாக தாங்க விளையாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். Day 2. ஓகே கைஸ், விடுங்க இவங்க இதெல்லாம் நிறைய பக்குலாம் வருது. ஓகே கைஸ், இப்போ அவன் போயிட்டான். இப்போ அந்த கீ எடுத்துகிட்டு போய் இப்போ தப்பிக்கிறேன் பாரு. ஏய், பின்னாடியே வராங்க இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு
போட்டு வேறு லெவலு குடுன்னு ஓடு 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 ஓடு. பார்த்தீங்களா எப்படி அவனை பார்க்க வச்சு தப்பிச்சிட்டேன். சூப்பர் கைஸ், அவன் பார்க்க வச்சு தப்பிச்சிட்டான். பார்த்தீங்களா கடைசியில் ஒன்று மாட்டிக்கிட்ட பார்த்தியா? ஓகே கைஸ், எப்படி இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.